கடந்த 3/10/2025 அந்த குவாரியை தடை பண்ணி டெம்பரவரியா ஒரு தடை கொடுத்தாங்க. மக்கள் எல்லாம் ரேஷன் கார்டை சரண்டர் பண்றோன்னு. உடனே குவாரி தரப்பு ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டு போயிடுச்சு. ஹைகோர்ட்ல போட்டு வயலேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, எங்களுக்கு அப்ஜெக்ஷன்ஸ் இல்லைன்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் உடனே கொடுத்து 3/10/25 கொடுத்த ஆர்டரை 16/10/2026 அவங்க உடைச்சு கோர்ட்ல வந்துட்டு தீர்ப்பு வாங்கிட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த அப்ஜெக்ஷனுமே இல்லாம விட்டுருச்சு. கிட்டத்தட்ட 500 பேர் சரண்டர் பண்ண ஒரு மக்களுடைய போராட்டத்தை ஒண்ணுமே இல்லாம பண்ணி விட்டுட்டாங்க. பரவாயில்லன்னு திருமால் கிராம மக்கள் அவங்க சொந்த செலவுல கோர்ட்ல வந்துட்டு வழக்கு நடத்தி அதுல இம்ப்ளீடரா வந்துட்டு உள்ள போயிட்டு நாம வந்துட்டு பாத்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு ஆர்டர் வாங்கணும். என்ன ஆர்டர்னு சொல்லியாச்சுன்னா, மக்கள் இவ்வளவு விதிமுறைகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் ஹைகோர்ட்ல வந்துட்டு இவ்வளவு தூரம் போராடுறாங்க. இதுவரைக்கும் ஏன் அந்த குவாரியை ஆய்வு பண்ணலன்னு சொல்லிட்டு மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டு உடனடியா ஆய்வு பண்ணி 30/3/2026 ஹைகோர்ட்டுக்கு எனக்கு அறிக்கை கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இது அதனுடைய ஆர்டருடைய காப்பி. சரிங்களா? இதுல டேட் இருக்கு, பாத்துக்கோங்க. 30/3/2026 இந்த மக்களுடைய பிரச்சனையை இருக்கக்கூடிய இந்த குவாரியினுடைய விதிமீறல் ஆய்வு பண்ணி கோர்ட்ல கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த தரப்புமே எடுக்கல. ஹைகோர்ட்டினுடைய ஆர்டரை வந்துட்டு மதிக்காத மாண்புமிகு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு நாம என்ன பண்ணியிருக்கிறோம்னு சொல்லியாச்சுன்னா 13ஆம் தேதி ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிச்சிருக்கிறோம். நீங்க நீதிமன்றத்தினோட அவமதிப்பு பண்ணியிருக்கிற காரணத்தினால இனிமேல் இந்த நாட்டில் வந்துட்டு எங்களுக்கு வாழ்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதனால நாங்க வந்துட்டு எங்களுடைய ஓட் ஐடியை வந்துட்டு உடனடியாக சரண்டர் பண்ணிடுறோம், தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு நாங்க சொல்லிட்டு 13ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டு 17ஆம் தேதி கலெக்டர் ஆபீஸுக்கு வருவோம்னு சொல்லிட்டு நாம இன்னைக்கு வந்துட்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு எங்களுடைய ஓட்டர் ஐடியை நாங்க எல்லாம் சரண்டர் பண்ணிட்டு தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கு குவாரியாளர் உரிமையாளர் வந்துட்டு பாத்தீங்கன்னா வடக்கு தொகுதி எம்எல்ஏ திரு தளபதி அவர்களுடைய மகனுடைய பேர்ல இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய குவாரி, அவருடைய இடத்துல இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த குவாரின்றதுனால இது குவாரி தரப்புக்கு ஆதரவா இந்த மாவட்ட தேர்தல் இப்போ மாவட்ட கலெக்டரா இருக்கக்கூடியவர் இப்ப தேர்தல் அலுவலராக இருக்கக்கூடியவருக்கு நாம வந்துட்டு பாத்தீங்கன்னா காப்பி வச்சுட்டு ஹானரபிள் பிரசிடென்ட், சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜு, மாநில தேர்தல் அலுவலர் இவங்க எல்லாத்துக்கும் நாம தேர்தலை புறக்கணிக்கிறோம், நாங்க ஓட்ட ஐடியை சரண்டர் பண்றோம் சொல்லி லெட்டர் கொடுத்துருக்கோம். என்னுடைய பேர் கணியன். 3000 ஓட்டு திருமால் கிராமத்துல புறக்கணிக்கப்படுது.